திருத்தணி காவல் நிலையம் அருகே கண்களில் மிளகாய் பொடி தூவி இரும்பு ராடால் தாக்கி மெக்கானிக் கொலை செய்யப்பட்டுள்ளார். மனைவியின் ரகசிய காதலனால் அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? பள்ளி பருவ தோழியுடன் அவரின் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் காதல். இடையூறாக இருந்த தோழியின் கணவரை தீர்த்து கட்டிய கொடூரன். திருத்தணியை உலுக்கிய கொலையில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் அருகே உள்ள கன்னிகாபுரம் சாலையோரத்தில் தலையில் வெட்டுக்காயங்களுடன் ஆண் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். விசாரணையில் மீட்கப்பட்டவர் திருத்தணியைச் சேர்ந்த 32 வயதான தமிழரசன் என்பது தெரியவந்தது. பைக் ஷோரூமில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்த அவரை கண்ணில் மிளகாய் பொடியை தூவி தலையில் வெட்டி பேச்சு மூச்சில்லாமல் கீழே சரிய வைத்தது யார் என போலீசார் விசாரணையை தொடங்கினர். குற்றவாளி சிக்காமல் போக்கு காட்டி வர அதற்கு நடுவே 17 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த தமிழரசன் கடந்த 5ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் இவ்வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சந்தேகத்தின் பெயரில் தமிழரசனின் மனைவியை காவல் நிலையம் வரவழைத்து விசாரித்தனர். அதில் கொலைக்கான பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெட்ட வெளிச்சமாகின. வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்த பிரியாவுடன் கடந்த 2021 தமிழரசனுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு முன்பு பிரியா காட்பாடி அருகே உள்ள பள்ளிக்குப்பத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஜெயக்குமாரை காதலித்து வந்தார். திருமணத்திற்கு பிறகு அவர்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அவர்களிடையே மீண்டும் திருமணத்தை மீறிய உறவில் காதல் மலர்ந்துள்ளது. பிரியாவை சந்திக்க ஜெயக்குமார் அடிக்கடி திருத்தணிக்கு வந்து சென்றுள்ளார். யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து பார்த்து செல்வது பிடிக்கவில்லை, நிரந்தரமாக என்னுடனே வந்துவிடு என காதலியை அழைத்துள்ளார். ஆனால் கணவர் தமிழரசன் உயிரோடு இருக்கும் வரை தன்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என பிரியா கூறியுள்ளார். இதனால் பிரியாவின் கணவரை தீர்த்து கட்ட ஜெயக்குமார் முடிவெடுத்துள்ளார். சம்பவத்தன்று தமிழரசனை செல்போனில் தொடர்பு கொண்டு பைக் சர்வீஸ் செய்து தர வேண்டும் என்று அழைத்துள்ளார். இரவு 8 மணிக்கு அங்கு சென்றவரிடம் மதுபாட்டில் இருக்கிறது, சரக்கடிக்கலாமா என்று கேட்டு ஊற்றி கொடுத்துள்ளார். அதில் தமிழரசனுக்கு போதை ஏறி மயங்கிய நிலையில் இதுதான் சரியான தருணம் என முடிவு செய்து மிளகாய் பொடியை கண்ணில் தூவி இரும்பு ராடால் தலையில் ஓங்கி அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளார். அதன் பின்னர்தான் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் ஜெயக்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.